தலைப்பு என்ன போட்டீங்க? நேரம் லண்டனே 12 15 என்னென்றால் தலைப்பு பொறுங்க ஜெயம் அவர்கள் தந்தது இங்க எழுதி வச்சனே. மாற்றம் வாழ்வு மாறியதே வாழ்க்கை. மாறியதே வாழ்க்கை. மாறியது வாழ்க்கை என்ன ம். மாறியதே வாழ்க்கை. கவிதை எழுதணும். மாறியதே வாழ்க்கை. எழுதி வச்சிருக்கு. வாழ்க்கை எப்படி இருந்தாங்க இப்படி போயிட்டாங்களே மாறியது வாழ்க்கை. லங்கல்ல ஆ என்னண்டு எப்படி இருந்த ஆக்கள் எல்லாம் இப்படி போயிட்டாங்கன்னு எழுத வேண்டியதுதான். இவர விவேகண்ணினை இங்க இப்படி இருந்தானு இப்படி போட்டேன். எப்படி இல்ல 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 எல்லாம் தானே மாறியது வாழ்க்கைண்டா எல்லாம் தானே. இப்ப நாங்களே எவ்வளவு எங்கட வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டுட்டுது. மாறியதே வாழ்க்கை. இப்ப நான் கதைச்ச விஷயங்கள் எவ்வளவு கல்யாண விஷயங்கள் மாற்றம் ஏற்பட்டிருக்குது. ரதவிட்டல் மாற்றம் எல்லாம் எல்லாம் தானே வாழ்க்கை மாறி. உணவு உடை எல்லாமே மாற்றம் தான். இல்ல இப்ப நான் பாக்குற பாருங்க, இப்ப நீங்க லண்டன்ல இருந்து, நெதர்லாந்துல இருந்து, ஜெர்மனில இருந்து, பிரான்ஸ்ல இருந்து எல்லாம் ஒரே இதுல வந்து கதைச்சு கண்டிருக்கிறோம். அதெல்லாம் இப்ப அதுல ஒரு மாற்றம் தான் இல்ல தெரியுது. இப்ப அண்மையில திருமண வீடு உண்டு ஊர்ல எல்லாரும் இப்ப இலங்கை இங்க இருந்து தானே அங்க செய்யறது. அப்ப செய்யக்க முதல்ல சொல்ல வேண்டியது சுற்றம் சூழல் உள்ளாக்கள் தான். நாங்க ஊர்ல செய்யக்கல, ஊராக்கள் தான் முதல்ல. ஆனா அந்த ஊராக்கள்ல பக்கத்துல உள்ளாக்களுக்கு சொல்லாம திருமணம் நடந்திருக்குதான். பக்கத்துலயே சொல்ல இல்லையா? மண்ணைக்குள்ள பாருங்க அப்படிப்பட்ட தடிப்பு உண்டு. திருமணத்துக்கு யார் போயிருப்பினோம் எல்லாரும் வெளிநாட்டுல இருந்து போனவையா? இல்ல வெளிநாட்டுல இருந்தும் இன்னும் கொஞ்சம் அங்கால தள்ளி மற்ற பக்கத்துலயும் சொன்னாக்கள். அவங்க நாக்கள் நீங்க வந்து போயிட்டு மற்றது நீ அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கொஞ்சம் பச உள்ள ஆக்கள்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பக்கத்து வேலில் உள்ள ஆக்கள் கூட சொல்ல இல்லையா? அப்போ நாளைக்கு கொண்டு சொன்னான் உங்களுக்கு அங்கே இருந்து இங்கே ஃப்ளைட் அங்கே அவன் தான் போய் தண்ணி கொடுக்க போகிறான் மாறாக்களுக்கு என்ன. அப்போ அதை நாங்கள் முதல்ல மதிக்கணுமே தவிர தெரியல. அந்த 4 பேருக்கு நன்றி பக்கத்துல இருக்கிறவனுக்கு. இல்லை இப்படியெல்லாம் அந்த போய் அந்த அங்குள்ள சனங்களுக்கு நீங்கள் உங்களை பந்தாக காட்ட வலிக்கிற நீங்கள் முதல்ல ஊரானம் மதிக்கணும், ஒரு அயனவனை மதிக்கணும். நாளை கொண்டு நான் வந்து நிப்பன் வாசல்ல வந்து. வாணி நீங்கள் என்ன மாதிரி 8ஆம் தேதி என்ன லவ்வர் கேட்கிற மாதிரி என்ன மாதிரி தெரியல, முடிவுகள் வரல, எடுக்க எடுவடல. பாப்போம், வரத்தான் ஆசை. பாப்போம் என்னத்துக்கு 8 வாணி? 8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோ. 8 பேரையும் சந்திப்பா பண்ணிட்டுதான் ஒரு இடத்துல 8 பேரையும் சந்திப்பா பண்ணிட்டு தெரியல. இதுக்கு பெதர் உங்களை எப்படி மாட்ட போகுது நீ. அப்புறம் டிக்கெட்டை போட்டு வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறத விட நடுங்கி இருந்துருடா. இங்க பரவாயில்ல, மற்ற இடங்களோட ஒப்படைக்க இன்றைக்கெல்லாம் இங்க குளிர், ராத்திரியும் குளிர்ந்தது. இப்பவும் இது வரைக்கும் இன்னும் வெயில் வரையில எங்களுக்கு மப்பும் வந்தா எங்களுக்கு இஞ்சால எல்லாம் கடல் தானே சுத்தி வர ஒரு குளிர்மை தன்மை இருக்குது. இன்னும் வெயில் தான் வைக்க வரும். காலமே குளிர்ந்தது உண்மையா, காலமே வரைக்கல. எங்களுக்கு இங்க வெயிலோட சேர்ந்த காத்து இப்ப. ஆனா இரவுல கஷ்டம் தான். இரவுல வெளியில நல்ல காத்து வரும். நேற்று நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் வெளியில குளிர் தான், நான் உள்ளுக்கு வைக்கதான் அமுக்கம் மாதிரி என்ன. அது இப்ப ஃபேனுகளும் இல்லை, அடிபடுதுலாம் கடையில. அவன் என்னென்றால் 10 பவுண்டுக்கு போட்ட ஃபேன் எல்லாம் இப்ப 20 பவுண்ட்ஸ் அவர் சொல்றேன். மவுசு கூடி போச்சு. ஏன்னா உள்ள சனங்கள்லாம் போய் ஃபேனோட தானே. ஃபேன் ஏசி போடுறேன்டாலே அதுக்கு 1000 வருது வீட்டுகளுக்கு. எல்லா இடமும் அந்த இப்படி மலிவு விற்பனை என்று சொல்றதான். சில இலங்கையில வந்து அந்த பிளாஸ்டிக் சாமான எல்லாம் இப்ப நிப்பாட்ட சொல்லி கேன்சர் வருதுன்னு சொல்லி அதெல்லாம் நிப்பாட்டுறான். ஆனால் ஒரு நேற்று யாழ்ப்பாணத்துல பார்த்தா ஒரு கடை ஒன்று போட்டிருக்கிறான், வாருங்கள் அதிரடி மலிவு விற்பனை 50 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரை பெரிய பிளாஸ்டிக் எல்லாம் பிளாஸ்டிக் பாத்திரம். அதத்தான் நானும் கேட்டேன். ஒரு பக்கம் சொல்றாங்க இதுகள் கேன்சர் புற்றுநோய் அதிகரிக்குது, அதனால எவன் பிளத்தி கத்து கூவி கத்துறான். வாருங்கள் 18ஆம் தேதி வரை ஆடி தள்ளுபடி அதிரடி விற்பனையா. நாங்க அன்றைக்கு ஒரு ஃபேன் வாங்கின வாணி 18 யூரோ. இந்த ஃபேன் கையால தூக்கிருக்கு காட்டுக்கு அப்போ கவனம் எதுக்கு விரல் விடா புள்ள. 18 யூரோக்கு வாங்கின வாணி. குட்டி ஃபேன் என்ன நல்ல லைட் எல்லாம் பத்தும் பாருங்க. அட்ட 10 இருந்தாரு காண சொல்ல அவன் ஓடிட்டேன்.
ஆ எங்க லைட்டை காணுமே. இதை போடுங்க வரோம் லைட்டெல்லாம் போட்டு பண்ணுறேன். இல்லை பத்மினி ஏரியெல்லாம் 2 வருதில்ல சொல்லா போயிட்டாரு என்னது தெரியாது. தங்கச்சியார் வீட்டை நிக்கிறார் தானே. இல்லை வந்துட்டார். இரவுலதான் வடிவா தெரியும். இரவுல இரவுல அந்த தெரியுமோ. நிறம். லைட் எரியுமாங்க அந்த ராடியம். லைட்டோட சேர்ந்தா காத்து வருது. என்ஜாய் பண்றீங்க லைட்ல. 2 3 லைட் ஆமா ஒவ்வொரு கலர் வருது. எல்சிடி எல்இடி எல்இடி. நல்லா இருக்கு. கவனம் வாங்கிக்கோங்கல்ல. பிரான்சில அடிபட்டு கொண்டு அன்றைக்கு சனம் எல்லாம் கடைக்குள்ள ஆமா கடையில அடிபடுதாமோ ஃபேனுக்கு. அப்பா சனங்கள் போடணும்டா வெளியில நிக்குதா ஞாபகம் சனம் இழுத்து இழுத்து சண்டை பிடிக்குதாடாம். இது நான் எடுத்தேன் சின்ன பிள்ளை சண்டை பிடிக்கிற மாதிரியாவோ வடியா போட்டு காட்டுறாங்க. ஒரு இடத்துலையும் ஃபேன் இல்லை. நான் அப்புறம் அன்றைக்கு அக்ஷன் கடைக்கு போனா போல இதுல இருந்து இது 2 பெட்டி தான் இருந்தது. ஒன்று எடுத்துட்டு வந்தா நல்ல காத்து வருது. இதுல வச்சா நல்ல காத்து நல்ல இதா இருக்கு. ஆக்சுவலா விதம் விதமா எல்லாம் இருக்கு. ஒரு சின்னனாவே இருக்குது. சும்மா எங்களுக்கு முகத்துக்கு அடிக்கிற மாதிரி அதுல போட்டுருந்தா அப்படி அடிச்சு கொண்டு இருக்கு. நான் 5 இது இருக்கு லெவல். 5வது விட்டா நல்ல காத்து வந்து. 5வது சின்ன குட்டி தான். இப்ப காருக்குள்ள அதோட தெரியுது. இந்த குட்டி குட்டி ஃபேன் உண்டு. கரண்ட் சார்ஜ்ல தான் சார்ஜ் பண்றது. அது கம்ப்யூட்டர்லயே கொளி விட சரிதானே அந்த அதுலயும் கொழுவி செய்யலாம். நல்லா இருக்கும் அது. இது தனியே மஞ்சள் தனியே லைட் தனியா இருக்கிறவங்களுக்கு அது ஓகே லாபம். என்ன அது குட்டி பேனை வச்சு போட்டு இப்ப உங்களை முன்னுக்கு வச்சு விட்டா உங்களுக்கு அப்படியே காத்து வந்துட்டு சின்ன ஜாமான் தானே அப்படி வந்துட்டு. அது அன்றைக்கு கோயில்ல ஃபாதர் ஒரு சின்ன ஃபேனை கூட அதில் வச்சு போட்டு தான் அவர் பூசை வச்சார். ஒரு சின்ன ஃபேன் உண்டு அது வச்சுட்டா ஏன்னா வைக்க தானே. அதுவும் சாச்சரனுக்குள்ள எங்களுக்கு அது ஈஸியா இருக்கு. இப்ப வட்டியான தானே இது சாச்சரனுக்குள்ள சார்ஜ் பண்ணி 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 போடுவோம். தண்டவாட்டுக்கு அது கம்ப்யூட்டர் போட ஆட்டோமேட்டிக்கா வருந்தேன். இங்கேயே வாங்கி கடையில இல்ல. நான் இங்க இந்த கீழ்கடையில எல்லாம் திரிஞ்சு அப்புறம் மீடியா மார்க்கெட்டுக்கு போனாங்க. அங்க போய் இருந்து இல்லையா அன்றைக்கு 30 யூரோன்னு சொல்லி பொல்கம் ஒரு இதுல கும்படிக்கு இல்ல இதாண்டு வந்து அவங்க 3ஆம் நாத்து காசை திருப்பி போட்டுட்டு பேன் இல்லையா. இல்ல இப்ப என்னன்னா இல்ல இருந்தாலும் கூட்டி போடுவாங்க காசுகளை. சனங்களுக்கு தேவைதானே இருக்கும். ஸ்டாக்ல இருக்கும். விலையை கூட்டி போட்டு இல்ல அதுல எழுதி இருக்கிறாங்க. மெசேஜ் பண்ணியிருந்தாங்க மேகசைன்லயே இல்லையே. இல்லையாண்ட. ஆமா ஆமா நாங்கள் இங்க மீடியா மார்க்கெட் மேகசைனுக்கு எல்லாம் போனாங்க வணி. அங்கேயும் இல்ல. இங்க நாட்டுக்கு பக்கத்துல கிடக்குது. அது படுக்கிற 2 தூக்கி கொண்டு போகணும்னுட்டு வாங்கிட்டு வருவோம். அப்புறம் கீழே ஒன்று வாங்கிட்டு வந்த ஒரு 18 யூரோ உண்டு. அவ்வளவு பெருசா நல்லதுண்டு இல்லை. இப்ப நேவிசக்கா காட்டின மாதிரி தான். சிலது காத்து வரும். சிலது பழசதிரியல்ல காத்து வர்றது குறைவுதான். சரியா நாங்க தமிழ்ல 2 நிமிஷம் மேல வெட்ட குத்தல் செய்வோம்மா. 2 செய்வோம். இப்ப சேவ் பண்ணுங்களா. இப்ப செய்துட்டு விட போறோம். ஓகே போடுங்க பேனா பென்சில். நான் மியூட்ல நிக்கிறாங்களுக்கெல்லாம் தமிழ்ல 2 நிமிஷம் செய்யறல்ல. சரி அவர்கள் வருவார்களே. நீ முதல்ல வருவது ஒரு உறவின் பெயர். உறவு ஒருவர். சரியா ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா நாங்கள் மனிதர்களுக்கு எறும்பை வைத்து இப்படி உதாரணப்படுத்துவோம். இந்த செயலை வைத்து எறும்பை வைத்து உதாரணப்படுத்துவோமா? மனிதர்கள்ட்ட சொல்லுவோம் எறும்புல இருந்து கற்றுக்கொள்ளுங்க இதான்னு சொல்லி. சுறுசுறுப்புக்கான ஒரு பெயர். உறவு ஒருவர் இப்படி சொல்லுவோம். உறவு ஒருவர் அது ஒரு பேரை வெட்டுனா எறும்புக்கு எறும்பு படியாக தான் சொல்லும். அது 2 சொல்ல வந்தா முதல் சொல்ல எடுங்க மற்றதை வெட்டணும். 2 3 கிடக்குது. எறும்ப சொல்லு வைப்பமே. விளையாட்டு போட்டிகள் இது இருக்கும். அநேகமா எல்லாத்துக்கும் இது தேவை. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆனா நாங்கள் அதை கடைப்பிடிக்கிறது குறைவு. உறவு முறையா இல்ல சும்மா அங்கட உறவுகளுக்கு ஒரு ஆளுடைய பேரை சொல்றீங்களா? உறவுகளுக்குள்ள இப்ப அக்கா தங்கச்சி தம்பி இருக்கு தானே. அதுகளுக்கு இப்போ எறும்புகள் அன்னைக்குள்ள அது 2 சொல்லத்தான் வரும். பின்னாடி வாரது இல்லை முன்னாடி வாரது. அப்புறம் சண்டைக்கு வராம அல்லது சரி எங்களுக்கும் ஆடைகளுக்கும் சம்பந்தம். ஓகே எங்களுக்கும் ஆடைகளும் ஆடையாள் உடுப்பு அது இனி ஆபரணங்கள் பாதத்துக்குரியதுகள்
எல்லாம் பதிலே சொல்லிட்டேன் நான் இப்ப. பதில் வந்துட்டு எனக்கு வாய்க்கல. அதை மாத்தியும் போட்டேன் திரும்ப. சுறுசுறுப்புக்கு தானே விரும்புற என்ன, அதுக்கு இங்கால என்ன சம்பந்தம்? எத்தனை எழுதுவா நீ? நல்லா தான் எழுத்து சமக்கனாலும் வராது அக்கா. உறவு முறை, மாமன், மச்சான், அண்ணன், மச்சான், மச்சாள், மாமன், மாமி, அத்தை, மச்சி, மசி, மச்சி, மச்சி அதானே மச்சி, மசி. நான் சொன்னது ஏதாவது வருதா அதுல உங்களுக்கு? பாணி சுறுசுறுப்பான ஒரு ஒத்து சொல்லாம் வருமா? அதுவும் சொல்ல மாட்டேன். இல்ல எறும்பண்டால் சுறுசுறுப்புக்கு தான் அது மட்டும் தான் வரும். மாறுபண்டா உங்களுக்கு வரிசைக்கு வரும் வரிசையா போறதானே ஒன்றுக்கு முன்ன கொண்டாலும் ஒழுங்கு வரிசை அப்படி வரும். சரி வந்துட்டீங்க வாங்க இப்ப. அதுக்கு இது உறவு முறைக்குள்ள ஒன்று எங்க ஆணையில இருக்கு. உங்களுக்கு நிறைய கிடக்குது. ஜெயமலருக்கு பஜிதாக்கு நான் நினைக்கிறேன் அது அது 1000 கிட்ட கிடக்குது. உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. ஆனா ஜெயமலருக்கு கொஞ்சம் கூட நினைக்கிறேன். பேரன் பேத்தி அப்படி வருமா? பேரனும் பேனும் கொண்டு வரும். இந்த உறவு முறைகள் முக்கியமான உறவு முறையை விட்டு போட்ட இங்க எல்லாம் போறீங்க ஐயா. செல்வியக்காகவும் இருக்கோ நேவி சொல்விசார்களுக்கு இருக்க வேணும். அதுலேயும் கன்ஃபியூஸ் இப்படியா அப்படியான்ட்டு. சாந்தினிக்கு இல்லை, வஜிதாக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. தங்கை தகையாண்டு வருமா? சாந்தினி இருக்கும், நேரடியா இல்லை அந்த உறவு. எனக்கு அக்கா இருக்குது, தங்கை இருக்குது, அண்ணா இருக்குது. விளையாட்டு போட்டிகள்ல கட்டாயம் வராது. இல்ல விளையாட்டு போட்டிகள்ல கட்டாயம். இல்ல விளையாட்டு போட்டி இல்லையா? அப்புறம் நாங்க ஆடையில என்ன இதுக்கு வரை என்னது சொல்றது? ஆடைகளை அது 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 சரி இப்ப வாங்க ஜெயமலருக்கு அத்தனை அண்ணிய மாதிரி இருக்குது. அண்ணி அணி அணி வகுத்து செல்றது இதைத்தானே உதாரணம் காட்டுறாங்க. எறும்ப அணி வகுத்து செல்லுது விளையாட்டுகள். அடுத்தது எல்லோருக்கும் இது அழகுதான், ஆனால் ஒரு சிலரை இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும். சரியா? ஒரு உடல் உறுப்பில் ஒன்று ஒரு எழுத்த வெட்டிங்கன்னு சொன்னால் இது நான் இப்போ கடைசியாக கேட்டேன் அவங்ககிட்ட. சில 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 ஆயுதங்களுக்கு அத்தியாவசியமானது உண்டு. அதான் முதல் என்ன எல்லாருக்கும் இது உண்டு. எல்லாருக்கும் ஒரு உடல் உறுப்புல உண்டு. சிலருக்கு அழகா இருக்கும், சிலர் அழகுபடுத்துவார்கள், சிலர் இன்னும் அழகுபடுத்துவார்கள், இன்னும் எல்லாம் பண்ணி அழகுபடுத்துவார்கள். தேவையில்லாம காசெல்லாம் செலவழிச்சு செய்வார்களாம். இப்ப செய்கிறார்களாம். காசை ஆயிரக்கணக்கில் எல்லாம் செலவழிச்சு செய்கிறார்களாம். இப்ப எல்லாத்தையும் தான் செய்கிறார்கள். அதுல இதுவும் உண்டு. என்ன செய்யறாங்க? நம்மள முகத்துல இருக்கிற ஒரு உறுப்பா? பல்லு இருக்கு. இது இயற்கையிலேயே சிலருக்கு அழகா இருக்கும், அழகும் படுத்துவார்கள்.
காசு கொடுத்தும் இதை அழகுபடுத்துகிறார்கள். அது ஓ, தேவையில்லாத வேலை பார்க்கறதால அது பல பிரச்சனைகளை கொண்டு வருது. அது பார்க்கவே சகிக்காது. சில அதான் விஷயங்கள் முகத்துக்கு அப்படித்தானே. முகத்துக்கு அதனால சொல்லுங்க கொண்டு வருங்க நம்மட பிறகு 2வது தரவு சில ஆயுதங்களுக்கு இது தேவை. ஒரு சில ஆயுதங்கள் இது கட்டாயம் அதை 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 ஒன்று செய்வதற்கு இது தேவைப்படும் ஒரு ஆயுதம். இதுவும் ஆயுதம் தான். கூறாக்குறதுக்கு இதுவும் ஆயுதம் தான். அதுவும் ஆயுதத்தை சரி பண்ண ஒரு ஆயுதம் தேவை. முள்ளால் எடுக்கணும்னு சொல்லி தானே. உருவம் உளி உளி வில்லன்றதும் ஆயுதம் தான். புருவத்துக்கு எல்லாரும் சாப்பிட்டீங்க போல கூட வேலை செய்யல. இந்த வஜிதா மேடம் பாரதில்ல வந்தா இதுல மியூட்ல விட்டு போட்டு போன்ல நிக்கிறவேன் இதுல நிக்கிறா பாரதே இல்ல. தண்டை நிகழ்ச்சிக்கு மட்டும் பாரது இப்ப நிக்கிறா இதுல மியூட்ல விட்டு போட்டு. ஓ எப்படி எப்படி சொன்னாலும் அதை சூடு சொல்றனே இல்லை. அவட நிகழ்ச்சிக்கு நாங்க ஸ்ட்ரைக் பண்ணா சரி நாளைக்கு நாங்களும் மியூட்ல விட்டுட்டு போன்ல நின்று பண்ணா சரி தானே விஷயம் முடிஞ்சு. ராணி நான் வெள்ளிக்கிழமை போனது ஓகே ஹாப்பி. ஓகே டாக்டர் அதான் அடிச்சு வயசு ஓகே. நேத்தி கொண்ட வச்சு விடுங்கோ. வச்ச நேத்திய நிறைவேற்றுங்கோ. சாந்தினி சொல்ல போறீங்களா? எனக்கு ஒரு போன் வந்துட்டு வணிகா அதுல நான் வெளியில போயிட்டு. சரி இது எல்லா ஒரு உடல் உறுப்புல ஒன்று எல்லாருக்கும் இது அழகுதான். அவங்கவுங்களுக்கு அவங்களோட இது அழகுதானே. சிலர் அழகுபடுத்துவார்கள் இதை. சிலர் காசு கொடுத்தே அழகுபடுத்துகிறார்கள். இப்ப அது பார்க்க சில நேரம் உண்மையிலேயே எந்த பிள்ளை செய்தட்டு என்ற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் செய்கிறார்கள் தெரியுமா? எங்களுக்கு தெரியாது. உடம்பை வெளியே பண்றதுக்கெல்லாம் ஊசி போடுகிறார்களாம். இதெல்லாம் தேவையா? டேப்லெட் எடுக்கணும் நீங்க சாப்பிடாமல் சாப்பாட சாப்பிடாமல் டேப்லெட் நிறைய பிள்ளைகள் இப்ப அந்த அது பரவி கொண்டு வருது எல்லா இடமும். சோறு இல்ல சாப்பாடு இல்ல டேப்லெட் எடுக்கணும் அதுக்கு. அப்ப அத அங்க உள்ளுக்கு உடம்பு மேலேயும் தானே அந்த சத்துகள் முழுக்க அந்த டேப்லெட்டால எடுக்கணும். என்னத்துக்காக செய்கிறார்கள் அந்த பிள்ளைய? அது என்ன உடம்பு மெலிய வேணும் மண்டத்துக்காண்டி மட்டும்தான் அந்த பிற்கால யோசனை இருக்கு இல்ல அவைக்கு. அது உடம்பு மெலிஞ்சோ அந்த பாட்டுல சாப்பிட்டு போட்டு நடந்து எக்ஸசைஸ் பண்ணாலே அது மெலிஞ்சிரும். சரி பசி இருக்காதா? ருசபிளினாலும் பசி இருக்குன்னு தானே இப்படி வந்து அதுக்கு அந்த கௌகமி ஒன்று பௌக்கம் ஒன்று இருக்கு தானே அதை சாப்பிடணும். அது சப்பிஸ் கொண்டு இருந்தா பசிக்காது. தெரியாது இல்ல 2-3 பிள்ளைகள் வாணியக்கு அப்படி செய்து கொண்டு இருக்கணும் இப்ப எனக்கு தெரிஞ்ச பிள்ளைகள். 2050ஆம் ஆண்டு சாப்பாடுகள் ஒன்று இல்லத்தானே உதருக்கும் கூட. டாக்டர் நாளை அன்றைக்கு வருவார் தானே. இதுக்கு என்ன பண்ணலாம் உண்மையில நிறைய விஷயங்கள். அன்றைக்கும் ஒரு சொல்ற தான் பழகுன ஒரு குடும்பமாம் பார்த்தா வண்டியெல்லாம் காணலையா அந்த மனுஷன்ட்ட. என்னென்னு கேட்டால் அது வந்ததே இந்த தண்ணி வண்டி தான். அப்போ இதை செய்தால் குடிக்க மாட்டார். திரும்ப குடிப்பார் தானே. இப்போ தேவையில்லாம் தானே இது செலவழிச்சு அப்படியே வத்தி போய் ஆள் மெலிஞ்சு போய் பார்க்க அறியண்ட மகள். ஏனென்றால் ஒருத்தரை நீங்க தொடர்ந்து பார்த்து போட்டு திடீரெண்டு பாக்க வித்தியாசமா இருந்தா அப்படியே அது படிவில்லாம இருக்கும். அது அந்த ஸ்போர்ட்ஸ் அதுகள் செய்து மெலியலாம் உடம்பு ஸ்போர்ட்ஸ் செய்து மெலிகிறது அது நார்மல். இது காசு சும்மா காசு இல்ல. நாங்க நினைக்கிற மாதிரி ஆயிரக்கணக்குல போகுது. சில பேர் இப்படியும் செய்யணுமா? இந்த விரும்பமான எல்லாத்தையும் சாப்பிட்டு பெண் போய் சத்தி எடுக்கிறதா? இது தேவையா இருக்கு? உடனே அந்த கையோடவே சத்தி எல்லாம் வராதானே. வயதுக்கு இருக்க டக்கண்டு இதண்டு சத்தி எடுக்கிறதா? என்ன கன்றாவி இருக்கு பாருங்க. சாப்பிடு கையா, சாப்பிட்டுட்டு சத்தி எடுக்கையா, அப்புறம் கைய வச்சு எடுக்காத கையா. சரி வாணி இதுக்கு சொல்லுவோம் என்னத்த வாணி. முகத்துல இந்த ஃபேஸ் பண்ற முகத்துல தான் இருக்குது இந்த உறுப்பு. ஓகே மூக்கு இருக்குதான். மூக்குக்கு வர்றதுக்கு கண்ணு பார்த்தேன், புருவத்தையும் பார்த்தேன்.
நான் விரல் வில்லன் இது ஒரு தடவை கவிதையில வந்து இன்னும் ஒரு தொகுப்பாளர் அதை மாறி சொல்லி அவருக்கு நான் இதுதான் என்று விளக்கம் சொல்லி நடந்த ஒரு உடல் உறுப்பு வதனம் வனம் அதுவும் வந்தது அதரம் அறம் அதுக்குன்னு சொன்ன இப்ப முடிச்சிட்டீங்க தானே உதாரம் பண்றது அதரம் உதரம் இல்ல அதரம் அதம் அதரம் அதரம் அதரமண்டா உதடு அந்த உதடை இப்ப பெருசா கூடாது நான் அரமண்டு யோசிச்சுட்டு எனக்கு அந்த இது வேற மாட்டேன்றது நீங்க அந்த கத்தி திட்டுறேன்னு சொல்லி இந்த இதுன்ற நினைச்சு நான் அரமண்டு ஆனா அதரமண்டு யோசிக்கல வாழ்த்துக்கு நேசி இப்படி சொல்லத்தான் அவர் பிடிச்சிட்டார் எனக்கு தெரியும் கவிதையக்கா அந்த பேத்துக்கு எழுதுனவ ஆமா ஆமா சிரிப்பு அழகா அதரமண்டு சொல்லி ஓகே சரி இப்ப ரெண்டுலயும் நீங்க கோட்டை விட்டுட்டீங்க போங்க அடுத்தது இதுவும் சொல்லவே மாட்டீங்க இது வட்டார வழக்கு சொல்லு வஜிதா அடிக்கடி அவர் நிகழ்ச்சியில சொன்னது இதுவும் ஒரு பாத்திரம் இப்ப நீங்க உங்களோட உள்ள பேசுறது எனக்கு அப்படி தெரியப்பட்டு ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி வாங்க ஒரு பாத்திரம் ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னால் இப்ப நாங்க சொன்னது போலதான் உடல் உறுப்புகள் மெலிஞ்சாக்களையும் நாங்க இப்படி சொல்லுவோம் இப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாருண்டு பிறகு முக்கியமான ஒன்றுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் பிறகு வாத்தியாடுற கையில் இருக்கும் சரி இதுக்கு மேல ஒன்றும் சொல்லல வட்டு வடு வட்டு வடு அங்க இருக்குது நீங்க சொல்ல மாட்டீங்க அந்த பாத்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் வாத்தியாட்ட கையில இருக்கிற கம்பு எல்லாம் பிரம்பு இல்ல சில மெலிஞ்சு போன பிள்ளைகளையும் நாங்க இப்படியும் சொல்லுவோம் குச்சி சரி குச்சிக்கு வந்துட்டீங்க இப்ப ஒரு எழுத்த சேருங்க இப்ப சேர்த்துட்டு இப்ப நீங்க எடுத்து தான் சொன்னது குச்சி அந்த ஒரு எழுத்து சேர்த்தாதான் குரச்சியா குணாட்டானாவா வாழ்த்துக்கு அப்ப 100 பாயிண்ட் உங்களுக்கு ஒருக்கா சொன்ன ஞாபகம் குரச்சி என்றால் கூனாவா கூனா அது இப்படி ஒரு நல்ல அகண்ட ஒரு பாத்திரம் மாதிரி கீழே அந்த ஒரு இந்த வஜிதா என்ன செய்யுது வஜிதா குறைச்சி என்று சொல்றது குறைச்சின்றது தண்ணி கொண்டு வைப்போம் அல்லது மாது எல்லாத்துக்கும் அதை பயன்படுத்துறது அப்ப அத இதுல அடிச்சா வரும் தெரியல குறைச்சி ஏண்டா எடுத்த வாழ்த்துக்கு 2 பேருக்கும் பார்த்து சாந்தினி அவர்களுக்கும் குறைச்சி ஞாபகம் இருக்குது மற்றது வரையிட்ட பாக்கல பாப்போம் குறைச்சி வேண்டா என்னட்டு வருதாண்ட அவங்க நான் குறைச்சி என்று போட கராச்சி என்று போடுறேன் அது குறைச்சி தமிழா இருக்காது உண்மையிட்ட பேச்சுவார்த்தை வேற நாட்டு மொழி போல நல்லா அது நல்லா அது கொஞ்சம் ஆகவும் பெருசண்டு இல்லை 2 விதமா இருக்குது அது வீட்டை இருக்கு நான் நாளைய காட்டுனதா சின்ன குட்டி ஒன்று இருக்குது வாங்கிட்டு வந்தேன் நான் அது வாங்கிட்டு வர்றது அப்படியே கிடக்குறானே அது அடுத்தது இது போக்குவரத்துக்குரியது ஒன்று கடல் போக்குவரத்துக்குரியது ஒன்று ஒரு எழுத்தை வட்டிங்கன்னு சொன்னால் முகாங்களை நினைத்தால் பிள்ளைகளை நினைத்தால் இதுதான் ஞாபகம் வரும் கடல் தண்ணீர் நீரோடு சம்பந்தப்பட்ட ஒரு வாகனம் போக்குவரத்துக்குரியது ஒரு எழுத்து அகற்றினால் இந்த முகாம்கள் சிறைகள் வத்தை வதை அடுத்தது இது பெண் ஒருவரின் பெயர் சரியா ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா அது நாடாக மாறும் என்ன மாறும் நாடு நாடு நாடாக மாறும் நாடு அழகான பேர் திடீர்னு இந்த பேரோட ஞாபகம் என்ன தெரியல ஒரு பிள்ளைக்கு இருந்ததுதான் இங்க வார பிள்ளை இல்ல முதல் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் ஒரு நடிகை இருக்கிறார் ஒரு எழுத்த வட்டினா அது நாடு நேற்று ஃபுட்பால் பாத்தீங்களா முந்த நாள் அடிச்சாங்க எங்கட இங்கிலாந்து என்ன முதல் அரை மணித்தியாலும் விசரா இருந்து எனக்கு பாக்க ஏண்டா வந்திருந்தேன் மாதிரி இருந்து இல்ல கொடுத்தத எடுத்தது எனக்கு கவலையா வந்தது அவங்களுக்கு 2ல 1 எடுத்துட்டாங்க தானே கோல் இவர் செய்த குற்றத்தால அதை நான் சொன்ன வெளியில போய் மொத்திருப்பாங்கள அவருக்கு
ஆனால் உண்மையிலேயே அவங்கள நல்லா விளையாடு. இங்கிலாந்து கொஞ்சம் ஆமா ஆமா சொதப்பு லண்டன்ல இருந்ததான். பார்க்கவே நல்லா அந்த ஹாஃப் அன் அவர் வச்சுட்டாங்க. நோர்வே நோர்வே நல்லா விளையாடு. ஆ. ஆனா அவைக்கு லண்டன்காரருக்கு அந்த பெனால்ட்டியும் வீணா போனது தானே இல்ல தானே குடுக்கல தானே. ஆனா அந்த முதல் கோல் போனதுக்கு அப்புறம் இந்த விளையாட்டு சுறுசுறுப்பா ஆமா ஆமா போனது. ஆ, அது ஆ. மட்டும் விசராதான் இருந்த பாக்க. அது விசாரம் வந்துட்டுது. பார்த்து கொண்டிருக்கேன். நிச்சயம் அந்த வந்துட்டு. ஒரு முதல் கோல் அடிச்சது அப்புறம் இந்த 2 பக்கமும் நல்லா விளையாடுனது. விளையாடினது. ஆமாம் ஆமாம். இனிவாணி அடுத்ததுல அவுட் தானே. அடுத்ததுல பாயன் அது இருக்கிறார்கள். சொல்ல இல்லாது. இப்ப என்ன பகுதி என்றால் நேற்று ஒரு வந்தியட்டி நிலாட அப்பாட இறந்த வீட்டுக்கு அந்த போட்டு போனது. நான் போனேன். நம்ம வேலை தானே. பெண்கள் எல்லாம் இப்ப ஃபுட்பாலை பற்றி தான் நேற்று பேச்சு தெரியுமா? இப்ப இந்த வருஷம் ட்ரெண்டுல இந்திய அரசியல் மற்றும் ஃபுட்பால் பெண்கள் பேசுகிறாரு. ரெண்டும் பேசுறது ஒரு காலத்துல ஆண்கள் ரெண்டும் சரியா? இப்ப ஆனா இந்த முறை எங்கட வானொலியில கூட புட்பால் கூட தானே கதைப்பட்டிருக்கு. ஹிந்தி அதைத்தான் வரையில சொல்றேன். வச்சுனீங்களா இல்லையே? அதைத்தான் சொல்றேன். இப்ப இதுலயும் அந்த அரசியல் 2 கூத்தாடிற கதையும் இந்த ஃபுட்பால் தான் கதைக்கிறோம். அது இப்ப வெளியில நேற்று பார்த்தால் நிறைய ஒரு 10 பேருக்கிட்ட கூட பேர் ஒரு 50 பேர்கிட்ட இருந்தது. அதில் அப்படி பட்டமா இருந்து அவர் ஒருவர் தொடர்ந்து பார்ப்பாரா, எல்லாத்தையும் பார்ப்பாரா, பேர பிள்ளைகளோட இருந்து சரியோ. இன்னும் ஒருவர் அவன் தான் அடிப்பான். இவன் என்ன எனக்கு வயது 70 தான் நாட்கள். எனக்கு பெரிய உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. அதுலேயே சந்தோஷமாக இருந்தது. ஏதோ ஒன்றில் ஒரு அக்கறையோட இருந்து பார்க்குறார். அது வந்து மனதுக்கு சந்தோஷம் தானே அப்படிதான். இல்லையே இவ்வளவு காலமும் இல்லையே. இப்ப 4 வருஷத்துக்கு முதல் உண்மையிலே எனக்கு அந்த அக்கறையும் இல்லை. இப்பதான் நானும் கொஞ்சம் அதுக்குள்ள வந்து அன்றைக்கும் இளையவர்கள் தம்பிர பிள்ளைகளும் வந்து அப்ப அந்த விஷயங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஏன் கோணர்ல நின்று அடிக்கணும், ஏன் இதுக்கு நான் அதுகள் எனக்கு விளக்கம் சொல்லக்குள்ள தான் எனக்கு இப்ப விளங்குது அதை பற்றி. சரியா? இல்லாட்டி ஒரு போல வச்சு விட்டுறான்னு முதல் துவக்கம் இருக்கு. அதான் இன்ட்ரெஸ்ட் இப்ப எங்களுக்கு இப்படி திரும்புது. நாளைக்கு பிரான்ஸுக்கும் ஸ்பெயினுக்கும் அங்க பாருங்க. நாளைக்கு நான் நினைக்கிறேன் புதன்கிழமை திரும்ப இங்கிலாந்து வருது போல. அடுத்தது விடியப்புறம் வைக்கிறாங்களே இந்த 3 மணிக்கு. அதுதான் அன்றைக்கு வந்து இங்க முடியக்கிழமை 2:45 ஆச்சு. 2 ஹாஃப் அன் அவர் எடுத்து கொடுத்ததല്ലോ. எந்த ஊகம் வந்து கடைசிக்கு பிரான்சும் அர்ஜென்டினாவும் விளையாடி அர்ஜென்டினா இதைத்தான் நேற்று ஒருவர் சொன்னார். கடைசி ஃபைனலுக்கு வர போறது பிரான்ஸும் அர்ஜென்டினாவும் தான் அவர் சொன்னார். ஒரு அம்மா என்னண்டு பிரான்ஸும் அர்ஜென்டினா வரும் கடைசி ஃபைனல். பிரான்ஸ் கடைசியில வின் பண்ணுவாங்க. எல்லாரும் பிரான்ஸ் தான் கூட சொல்லினோம். அர்ஜென்டினா போன முறை எடுத்தபடியா இந்த முறை சைட்ல இருக்கிறீங்க ஒளிச்ச மாதிரி நடுவுக்கு உங்களை வரல கேமரா. என்னண்டு இல்ல இல்ல ஜெயமலர சொல்ற பாருங்க. நான் நேரா இதுக்கு இல்லாதான் இதுல வச்சுக்கொண்டு கரண்ட் இல்ல சார்ஜ் கிட்ட வந்து நிக்கிறேன். ஓகே இல்ல சைட்ல இருக்குது. சரி இப்ப இதுக்கு வாங்க. ஒரு பெண்ணின் பெயர், அழகான பெயர், ஒரு எழுதப்பட்டனா ஒரு நாடு. இந்த நாடு விளையாடு நாடு வந்து வாணி உலகத்துல எதுவும் அப்படியே பார்க்கணுமா? என்ன உலகத்துல பார்க்கணுமாண்டா? உலகத்துல நாட வந்து எந்த கண்டம்னு சொல்லுங்க பாப்போம். நான் நினைக்கிறேன் ஆப்பிரிக்கா கண்டமா இருக்குமோ சரியா? அக்கறாட்டா நினைக்கிறேன். நதியா நதி எப்ப வந்தது அந்த நதி நாடா? இல்ல இது அழகான பெயர். இது ஒரு நடிகை இருந்தவ அவ்வளவு அழகான அழிப்ப இல்ல. யாரு நடிக? ஆப்பிரிக்காவுக்கு அதான் நினைக்கிறேன் ஆப்பிரிக்காவுக்கு கண்டமா தான் இருக்க வேணும். அண்மையில அடிபட்ட நாடுகள் ஏதாவது அப்படி இந்த இல்ல இல்ல இது வந்ததா தெரியல. நான் யோசிக்கிறேன் இது வந்ததாண்டு வந்திருக்குமோ ஃபுட்பால் இல்லையா? இல்ல அதான் ஞாபகம் இல்ல தெரியல. வந்திருக்க வேணும்னு நினைக்கிறேன். 48 நாடுகளுக்கா? ஓ அது நீங்க சொன்னாதானே தெரியும். நீங்க சொல்லலையே எனக்கு அதான் ஞாபகம் இல்லை. எனக்கு இந்த நாடு வந்திருக்குமோ ஒரு 2 எழுத்தை விட்டுனாலும் பராகுவே பராண்டு இருக்கலாம். என்ன பெண்ணுக்கு பராகுவே இல்ல இந்த பேர் சரியான குறைவு பிள்ளைகளுக்கு இருக்கிறது. சரியா? ஹலோ சரியான குறை. தியான் ஹலோ ஹலோ தியான் தியான் குட்டி
அக்கா களைச்சு போன இப்ப தம்பி வந்துட்டார். ஓ, அக்கா இருக்கிறா. அக்கா ஹலோ மை டியர். பொட்டோட இருக்கிறா. பொட்டு பொண்ணு பொட்டோட. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. பாப்போம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? ஓகே. எங்க பிள்ளை இந்த காணோம். பொட்டு தான் தெரியுது. ஆளை காணோம். எலும்பி எலும்பி நில்லுங்க காயோட எலும்பி பொட்டு தான் நில்லுங்க தெரியுது. எலும்பி நில்லுங்க கொஞ்சம் குட்ஸோ தலைமுடியெல்லாம் கட்டி பாட்டி பொட்டெல்லாம் வச்சு பிள்ளைக்கு சாப்பிட்டீங்களா ஃப்ளைங் கிஸ் தாங்கோ. காயா சாப்பிட்டீங்களா கிசு கொடு. பாப்போம் காயாவை பாப்போம். ஐயா சாப்பிட்டீங்களா அவர் தாராரு மறைஞ்சிட்டார். என்ன சாப்பிட்ட நீங்க ஜாவா ஆ? என்ன சாப்பிட்ட இந்த காசு உள்ள நெதர்லாந்து புரோட்டா மெத்பிண்ட காசு குச்சோ ஏண்டா என்ன புரோட்டீன் சாப்பிட்டவரோ? பானும் பானும் அந்த கச்சான் கச்சான் அதில் பூசுறது அந்த இது நட்டலா நோட்டலா அண்டியும் புரோட் மேட்ச் காசு சாப்பிட்டேன் நான் சரி வாங்க நாட்டுக்கு வாங்க. இது என்ன வாணி வேற ஏதாவது தரவு தாங்க பாப்போம் தர ஒண்ணுமில்ல அவ்வளவுதான். நானும் அதிக இல்ல எத்தனை எழுத்துல வாணிகா விடைபெறுகிறேன் வாணிகா. சரி 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 இந்த கடைக்கு நன்றி 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 எல்லோருக்கும் வணக்கம். நன்றி நன்றி. சரி உங்களுக்கு எழுத்து தரேன்டா. 1 2 3 எழுத்துக்கள். 3 அதத்தான் அப்ப அவ பட்டுன வாணி நதியா வாணி நதியா வட்டுனா யாவ வட்டினா நதி நாவ வட்டினா தியா. அதான் தியா வர பின்னால. இப்போ விளையாடுனாங்களாம். பாரதியத்தான் வெட்டி பார்த்தேன் அது வேற அதுதானப்ப கொலம்பி 3 எழுத்துன்னு சொல்றீங்க. வாணி என்ன படம் நடிக்க வேண்டும் செய்யற அதெல்லாம் தாங்க இல்ல அது நான் நினைக்கிறேன் இவரோட சரவணனோட நடிச்சிருக்கணும். படம் ஞாபகம் இல்லை எனக்கு. யாரோட? சரவணன். நான் நினைக்கிறேன் படம் ஞாபகம் இல்லை எனக்கு. சித்ரா சீரா இல்ல செல்வியா அடிக்கிறார் வரும். அது அவள் பெருசா நிறைய நடிக்கல. ஒன்று நான் நடிச்சவன். ஒன்று நான் நடிச்சவன். புது அர்த்தங்கள்ல ஏதோ நடிச்சா இல்ல. இல்ல 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 அது வந்து அது சித்தாரா. அது சித்தாரா. சித்தாரா சித்தாரா நல்ல படம். என்ன புது புது அர்த்தங்கள். சித்திரா படம் நடிக்கல சித்தாரா 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 சித்ரா. இல்ல இல்ல சித்ரா சித்ரா நடி இருக்குதானே. நல்லெண்ணெய் சித்ரா சித்ரா இருக்கிறதா? நல்லெண்ணெய் சித்ரான்றத அவ நல்லெண்ணெய்க்கு விளம்பரத்துக்கு வந்துட்டு தான் படத்துக்கு வந்தவ. பேர் வந்து நல்லெண்ணெய் சித்ரா இருக்கு. இது பழைய காலத்து நடிகையா வாணி? இல்ல பழசண்டு இல்ல. சரவணன் நடிச்சு கனகாலம் அந்த அவங்கட இப்ப சாவித்திரி அப்படி அந்த இது இல்ல கிடையா வந்தது. இடப்பட்ட காலத்துல. சரி நீங்க சொல்ல மாட்டீங்க. இல்ல நீங்கள் அந்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு குரு தாங்க. எந்த நாடு? ஆப்பிரிக்கா நாடோ அப்படி ஒன்று அமெரிக்கா? அதான் சொல்லிட்டேன் இல்ல ஆப்பிரிக்காவை தான் இருக்க வேணும். ஆப்பிரிக்கா எங்களுக்கு தெரிஞ்ச நாட்டுக்கு ஒண்ணும் வருது இல்ல. நைஜீரியா நைஜீரியா 3 எழுதுண்டா கூட இல்ல. நேவிஸ் அவர்களா எல்லாம் பிடிக்கிறார். சரி இப்ப பிள்ளைன்ற பேர் சொல்லுங்க. ஏதாவது ஒரு இடத்த போடுங்களேன். சரி ஏதாவது ஒரு இடத்த போடுங்க. அப்படியாண்டா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இல்ல அது சரி நான் சொன்னேன் உங்களை 100 பாயிண்ட்ஸ். பேரை போடுங்க. பிள்ளைன்ற பேரை போடுங்க. முன்னுக்கு கதியா எழுத்தாட்ட போடுங்க. காஞ்சனா காஞ்சனா கானா சகானா இல்ல காஞ்சனா அது வராது. சகானா வரும். சகானா சகானா நீங்க வச்சிருந்தது. நான் அகானா வச்சிருக்கிறேன். அகானா தான் இந்த நடிகை. அகானா அழகான பேர் அது. அகானா வாழ்த்துக்கு நேவி சொல்லி சொல்ற பாத்தீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். கானா பெரிய இடத்துல பார்த்து பேரை கவனிக்க இல்ல ஆப்பிரிக்கா இதானே. அது ஆப்பிரிக்கா நாடு. பெரிய பெரிய சொல்லத்தான் அதை நினைச்சாங்க. 3 சொல்லுக்கு மேல வர மாட்டோம்.
நாடன்னு சொல்லும்போது கூட சகானா நல்ல பேர் என்ன இல்ல, காணாத சகானான்ற கணக்கு ஒருவர் அந்த ஓடி விளையாட பாப்பாவிலேயும் வந்தது என்ன? அகானா அகானா காணா சகானா தான் நீ வர்றாரு. அவர் சகானா வந்தது வர்றாரு. திருச்செல்வம் அவள் திருச்செல்வம் என்ன? சகானா திருச்செல்வம் தபோ திருச்செல்வம் சகானா திருச்செல்வம். ஓ சரி நிறைவா கொண்டு தாரன். நீங்க எல்லாரும் முண்டைக்கு சாப்பிட்டது சாப்பிடல தெரியும் எப்படி மந்தமா இருக்கிறீங்க. அடுத்தது அடுத்தது வந்து அஹ், 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 இப்ப எல்லாருக்குமே தேவை. இந்த நேரம் இந்த நிகழ்ச்சி முடிய எல்லாரும் இதெல்லாம் போய் முழிப்போம். அடுத்தது ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா கோயில்கள்ல நடக்கும் ஒன்று. இந்து கோயில்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். கோயில்கள்ல நடக்கிற ஒரு இந்த தானம் மாதிரி அன்னதானம் மாதிரி இல்ல எங்களுக்கு ஒருத்தருக்கு தரமா இருக்கும், இன்னொருத்தருக்கு அது பாவப்பட்ட செயலா இருக்கும், இன்னொருத்தருக்கு இது செய்தா தான் திருப்தியா இருக்கும். அர்ச்சனை. ஆனா இந்த நேரம் இப்ப நீங்க போனீங்கன்னா இப்ப நிகழ்ச்சி முடிய நானும் அதெல்லாம் ஓடி போய் சயனம் சாப்பாடு சாப்பிடுவீங்க, சயனம் சாப்பாட்டுல சோத்து பணிக்குள்ள விழுவீங்க. ஜெயமலருக்கும் இதுக்கும் ரொம்பவே சம்பந்தம், எனக்கும் இதுக்கும் ரொம்பவே சம்பந்தம். போன கிழமைக்கு முதல் வெள்ளி அடிக்கடி வந்தது 4 தரம் நானே சொன்னது. சமையல் சமைச்சிட்டு வர்றதுன்னு ஓடுனீங்க. சமையல் ஜெயமலருக்கு கஷ்டப்பட்டால் இல்ல சமைச்சிட்டு அந்த சமையல் என்ன சமையல் மையல். மையல் தரவு சொல்லுங்க. இப்ப எல்லாரும் அதான் சமையலுக்குள்ள நிக்கிறீங்க, ஒரு சாப்பாட்டை சொல்லுங்க, ஒரு எழுத்த வெட்டுங்கோ. கோயில்கள்ல இந்து கோயில்கள்ல நிறைய நடக்கும் ஒன்று. சமையல் ஒரு நேர்த்திக்காக எல்லாம் செய்வார்கள். சொல்ல இல்ல நீங்க என்ன, ஆனா நேர்த்தி ட்ரை பண்ணி வந்துட்டேன். என்ன கதைக்கிறீங்க காயா குட்டி? சரி அவர் இல்லை, இவர் தியானா இருக்கும். இந்த காயாதான் 1ல இருந்து 10 மட்டும் இப்ப தமிழ்ல எண்ணினது. கட்டிக்காரு அதான் பாட்டியும் பாட்டாவும் சொல்லு கொடுங்க தாத்தாவும். காயா எங்க பேரெல்லாம் தெரியுமா பிள்ளைக்கு? நாங்க யாரு சொல்லுங்க பாப்போம். நான் யாரு சொல்லுங்க, தெரியுமா உங்களுக்கு எங்களோட பேரெல்லாம்? பிள்ளைக்கு பேர் தெரியும், பொதுவா மாமிதான் தெரியும். இப்ப ஒருவர் தமிழ்ல கதைங்கட்டு சொன்னவர் தானே, தமிழ்ல பேசுவோம்ட்டு. இப்ப அவரை நம்பி நிகழ்ச்சி நடத்திருந்தா நடந்திருக்கும். நாங்க துண்டத்தான் தூக்கி போட்டு கொண்டு போயிருக்கோம் தலையில. யாரு நிகழ்ச்சி நடத்துவீங்க? ஒருவர் அந்த நிக்கிறார் மியூட்ல, அப்படியே ஊர்ல வச்சு கொண்டு நிக்கிறேன். இல்ல வாடி என்னன்னா இப்ப நீங்கள் சூபில எல்லாரும் நாங்க நிப்பாட்டி போடுவோம் தானே, நீங்கள் பேசாம இருங்கோ, என்ன செய்யலான்னு பாப்போம். அவரை கழிச்சு கொண்டு இருப்பார். அதான் அவ தெரியாதானே நாங்க நிப்பாட்டி போடுவோம். வேறு என்ன சொல்லுங்க மறுமொழி, எனக்கு தெரியல. நானும் சரி சாப்பாடு சோறுக்கும் வத்தம் அத்தம் வத்தம் வத்தம் இத்தனை வத்தம் வதம் வதம் கோயில்ல நடக்கிற வதம், நேர்த்திக்கா செய்யற வதம். அதான் ஜெயமலரே சொன்ன போன கிழமை நான் 4 தரம் வத்தம் சொல்லிட்டு. நேத்திக்கு என்ன சொல்றது நீங்க? வத்தமா? சோறுக்கு வத்தம், சோறுக்கு இன்னொரு பேர் வத்தம். வத்தம். ஓகே வானா வத்தம் மற்ற வதம் கோயில்ல அடமாண்டல செய்து வதம் கொடுப்பாரு. அது கொலை செய்யற மாதிரி தான் அது. இல்ல அதெல்லாம் உண்மையிலேயே நேர்த்தி என்று செய்யறதுதான். அது பாவமா கிடக்கும், துடிக்கும். அளவு குத்துறதெல்லாம் பாவம். அது உண்மையா குத்துறதா நாக்குல? எது அளவு குத்துவாங்க தமிழ்ல